வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருப்பாவையில் 22ஆம் பாசுரம் பார்க்குறோம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய். ஆயர்குல பெண்கள் எல்லாரும் எழுந்து இறைவனை தரிசிப்பதற்காக கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கு இந்த பாசுரத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாரும் ஒரு தருக்கு இல்லாமல் இறைவனுடைய கண்ணனுடைய பள்ளி கட்டிற்கீழே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்களாம் தரிசனத்துக்காக. தாமரை பூ போல விளங்குகின்ற திருமுகத்திலே இருந்து அருள் பாலிக்கக்கூடிய இந்த செக்க சிவந்த கண்கள் ஒரு சிறிதேனும் எங்கள் மேலே விழியாவோ. அவ்வாறு விழித்தால் அது ஆகாதா என்ன அப்படின்னு கண்ணனுடைய கருணை கண்கள் தங்கள் மேல் பதிய வேண்டும் அப்படின்னு இறங்கி ஏங்கி கேட்டுக்கொள்கிறார்கள். இவ்வாறு இறந்து கேட்டும் கண்ணன் கருணை காட்டவில்லையாம். சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதித்தது போல உன்னுடைய அழகை கண்டு திளைக்கும் எங்களை நோக்கி கண்கள் இரண்டையும் கொண்டு கருணை காட்டுவாயாகில் எங்களை நீ கண்ணெடுத்தும் பார்க்கல அப்படின்னு சாபம் யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த சாபம் தொலைந்து நாங்கள் உய்வோம் அப்படின்னு திருவாய்ப்பாடி பெண்கள் முத்தாய்ப்பாக பேசுவதை இந்த பாடல்ல பார்க்கலாம்.